நீங்கள் குவைத் நாட்டுக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்கும், எப்படி விசா எடுத்து உள்ளே வரலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குவைத் நாட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு கன்சல்டிங் மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபர் மூலியமாகவோ ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ விசாவை வரணும். விசா வந்ததுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் மாதிரி விசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மெடிக்கல் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. விசா வந்ததுக்கப்புறம் தான் மெடிக்கல் போடணும். சப்போஸ் உங்களுக்கு விசா கொடுக்குறவங்க மெடிக்கல் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அது ஃப்ரீ மெடிக்கல் அப்படின்ட்டு அதுக்கு பேர். அதுதான் மெடிக்கல் விசாவுக்கும் அந்த மெடிக்கலுக்கும் சம்மந்தம் கிடையாது. விசா வந்ததுக்கப்புறம் கட்டாயம் நீங்கள் காம்கா மெடிக்கல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விசாவில் உங்களுக்கு சீல் குத்துவாங்க. ஸோ அது மட்டும்தான் குவைத் நாட்டில் அக்செப்ட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஃப்ரீ மெடிக்கல் போடுறீங்க அப்படின்னா விசா வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் அன்ஃபிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக போடக்கூடிய மெடிக்கல் தான் அந்த ஃப்ரீ மெடிக்கல் அப்படிங்கிறது. ஸோ மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது குவைத் நாட்டுக்கு மட்டும் பிசிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. பிசிசி அப்படின்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது விசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம். விசா வந்ததுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்களாலும் அப்படியும் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ விசா வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் மெடிக்கல் போடணும். இந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னா விசா வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் போடணும். அந்த விசாவில் உங்களுக்கு ஃபிட்டு அப்படின்னு சொல்லி சீல் குத்திருக்கணும். ஸோ அது மட்டும்தான் செல்லுபடி ஆகும். இந்த பிசிசியை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க, உங்களுக்கு மெடிக்கலும் ஃபிட்டுன்னு ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்டாம்பிங் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாம்பிங் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுபோக உங்களுடைய விசாவில் சீல் குத்திருப்பாங்க, ஃபிட் அப்படின்னு சொல்லி சீல் குத்திருப்பாங்க. அது ப்ளஸ் உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு ப்ளஸ் 3 ஃபோட்டோ இது எல்லாம் சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்டாம்பிங் ஒன்று மும்பையில் பண்ணுவாங்க, இன்னொன்று டெல்லியில் பண்ணுவாங்க. ஸோ 2 இடத்துலையும் ஸ்டாம்பிங் பண்ணுவாங்க. என்ன கணக்கு அப்படின்னா மும்பை கொஞ்சம் லேட் ஆகும், டெல்லி அப்படின்னா கொஞ்சம் குயிக் ஆகும். ஸோ இதுதான் வேரியேஷன் இருக்கும். சிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அவங்க இமிக்ரேஷன் ஒன்று செப்பரேட்டாக பண்ணணும். இமிக்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் பண்ணி கொடுப்பாங்க. பொறுத்தவரை விசா எடுத்துட்டு இதுதான் நம்ம செய்யக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம செஞ்சால் தாராளமாக நம்ம குவைத் நாட்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் சர்வீஸ் வேணும், பிசிசி அப்ளை பண்ணுறது, மெடிக்கல் அப்ளை பண்ணுறது, இல்லை ஸ்டாம்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீஸ் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பிசிசி பொறுத்த வரைக்கும் வெறும் 700 ரூபாயில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக மெயினாக நீங்கள் மெடிக்கல் எடுக்கிறீங்க, அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்க, ஒரு சென்டரில் மெடிக்கல் போட்டு உங்களுக்கு அன்ஃபிட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ இன்னொரு சென்டரில் போய் நம்ம மெடிக்கல் போடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மெடிக்கல் ஸ்லிப்பை கேன்சல் பண்ணணும். அந்த மெடிக்கல் ஸ்லிப்பை நம்ம 2 நாளில் கேன்சல் பண்ணி கொடுப்போம். அதுக்கு வெறும் 700 ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ யாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோக குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் டிரைவர் விசா எப்போவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இந்தியாவில் இருந்து இந்தியா லைசன்ஸை மட்டும் குவைத் நாட்டுக்கு வச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான விசா கிடைக்கிறதுல தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும். மேக்ஸிமம் அந்த விசாக்கள் மூவிங் கிடையாது. ஆனால் குவைத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக விசா எடுக்கலாம். அதுபோக வேறு கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த நாட்டு லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே தாராளமாக விசா எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி